السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين المسلمين كلهم أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنما يتقبل الله من المتقين. وقال أيضا تبارك وتعالى واعبد ربك حتى يأتيك اليقين. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الصحيح أحب الأعمال إلى الله تعالى أدومها وإن قل أو كما قال صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிரின் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்கள் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், பெரியோர்கள், இமாம்கள், இந்த ஜும்மா நன்னாளில் ரமலானுடைய கடைசி ஜும்மாவில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் இந்த நன்னாளிலே எல்லா விதமான பயிர் பரக்காத்துக்களையும் நமக்கு நிறைவாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ரமலான் நிறைவுக்கு வந்துவிட்டோம். அல்லாஹ் நம்முடைய ஒட்டுமொத்த அமல்களையும் கபூல் செய்து தந்தரக்கூடிய, கூலிகள் வழங்கப்படக்கூடிய பெருநாளுடைய நாட்கள் இன்னும் ஒரு சில தினங்களை நாம் எதிர்நோக்க இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் பரிபூர்ணமாக நம்முடைய அனைத்து நல்ல அறங்களையும் கபூல் செய்து தந்தருவானாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் அந்த உன்னத கலிமாக்களை மொழிந்தவர்களாகும். வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு ஷரியத்தின் அடிப்படையில் வாழ்பவர்களாகும். எதையெல்லாம் விட்டு அல்லாஹ் ரசூல் தடுத்தார்களோ, தவிர்த்திருக்க சொன்னார்களோ, அது அத்துணையும் விட்டு அறவே விலகி இருக்கக்கூடியலாம். வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை செலவுகள், ஆரோக்கியமான செலவுகள் இல்லாத ஆரோக்கியமான சரீர சுகமான இன்பமான வாழ்வினை, வாழும் காலமெல்லாம் ஹஜ், உம்ரா போன்ற சிறந்த கடமைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நற்பேற்றினை, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌலா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய நல்லதொரு வாய்ப்பினையும், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன நலவுகள், துஆக்கள், கைது பரக்காத்துகளை எல்லாம் கேட்டார்களோ, துஆ செய்தார்களோ, அது அத்தனையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் வல்ல ரஹ்மான் பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இப்பொழுதுதான் புனிதமான ரமலான் மாதம் நம்மை வந்தடைந்தது போன்று இருந்தது. முதல் 10 ரஹ்மத்து அருமையான முறையில் அல்லாஹ்வோட மலையோடு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கணிக்கப்பட்டு நம்மை விட்டு சென்றது. இரண்டாவது 10 பாவ மன்னிப்பினுடைய 10. அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னித்திருப்பான் என்று நாம் ஆதரவு வைக்கிறோம், நம்பிக்கை கொள்கிறோம். மூன்றாவது 10 இறுதியிலே நாம் இருக்கிறோம். இன்னும் ஒரு சில தினங்களில் பிறை பார்த்து ஈதுல் ஃபித்ர் என்கிற பெருநாளை கொண்டாட நாம் இருக்கிறோம். அல்லாஹ் அத்தகைய நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு தந்தருவானாக. நேற்றைய தினம் அருமையான ஒரு 1000 மாதங்களை விட சிறந்த இரவை நாம் அடைந்தோம். அதிலும் எல்லா விதமான நன்மையான காரியம் ஆர்வமாக நாம் செய்தோம். அந்த ஒட்டுமொத்த நன்மையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. ரமலானுக்கு பிறகும் இதே போன்ற ஆர்வமும், இதே போன்ற அமல்களில் ஆர்வமும், இபாதத்தில் ஆர்வமும் வர வேண்டும் என்பதை தான் இஸ்லாமும் மார்க்கமும் நமக்கு சொல்லித் தருகிறது. ஒரு நோன்பை நாம் நிறைவு செய்கிற பொழுது அந்த நோன்பை நமக்கு கற்றுத்தருகிற பாடம்
தத்தகும். ஒவ்வொரு அமலுக்குடைய நிறைவில் நாம் பார்க்கிற பொழுது அவர் அதிலிருந்து முன்னேற்ற பாதைக்கு சென்று விட்டாரா, உடைய உள்ளங்களை உறுப்புகளை தூய்மைப்படுத்தி விட்டாரா, அல்லாஹ் ரப்பை சார்ந்து விட்டாரா என்பதாக இறைவன் குர்ஆனிலே பல்வேறு இடங்கள் நமக்கு சொல்லி காண்பிப்பான். ரமலானுக்கு பிறகும் கூட எப்படி இந்த ரமலானை வரவேற்கிற பொழுது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வரவேற்றோம், சிறந்த முறையில் அமல் செய்தோம், தான தர்மங்களை செய்தோம், குர்ஆனை ஓதினோம், தராவியை தொழுதோம், இரவு வணக்கங்களில் ஈடுபட்டோம், துவாவில் ஈடுபட்டோம். ரமலானுக்கு பிறகும் இதெல்லாம் இருக்கு என்பது நமக்கு தெரியும். எப்படி முதல் 2-3 நாட்களில் கூட்டம் வந்ததோ அதே கடைசி இந்த கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த 27க்கு பின்னாடி, இந்த 27 இரவுல அல்லது அதற்கு பின்னாடி உள்ள நாட்கள் நம்ம பார்க்கிறோம். சில பேர் அந்த ரமலானுடைய ஈதுல் ஃபித்ரோடு முடிந்து விட்டது என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. ரப்பு எப்போதும் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான். ரமலானை நாம் அதை நல்ல முறையாக திரும்பி வழி அனுப்பும் விதமாக நாம் இருந்தாலும் ரமலானுக்கு பிறகும் நல்ல அறங்கள் தொடர்ந்து நாம் செயல்பட வேண்டும் என்பதை தான் இஸ்லாமும் அல்லாஹ் ரசூல் நமக்கும் சொல்லித் தருகிறார்கள். ஒரு சஹாபி அண்ணலம் பெருமானா சல்லாஹு அவனும் வந்து, யா ரசூலல்லாஹ், அமல்களிலே சிறந்தது எது? அஹப்புல் அமால் இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே அமல்கள்ல சிறந்தது எது அப்படின்னு கேட்டாங்க. அண்ணலம் பெருமானா சல்லாஹு சொன்னாங்க, வைன் அதுவமுகா வைன் கல்ல, அவர் நீடித்து அமல் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஒருவர் வழக்கமாக காலைல யாசின் ஓதுறாரு, வழக்கமாக அவர் தொழுகை ஐவேளை பரந்தான தொழுகைகளை சொல்கிறார், அவரால் முடிந்த தான தர்மங்களை செய்கிறார். இந்த மாதிரி ரெகுலரா தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த நல்ல அறங்கள் தான் கொஞ்சம்தான் அவருக்கு தெரியும், இதை மட்டும்தான் அவர் செய்வார். ஆனால் அவர் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். ரமலானோ பக்ரீத்தோ அல்லது மேராஜோ பராத்தோ இது போன்ற சீசன் தொழுகையாளிகளாக இல்லாமல் விழா காலங்கள், ஒரு ஊர் திருவிழா போன்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் ஒன்று கூடிவிட்டு திரும்பாமல் எப்போதும் ரப்பை நாம் சார்ந்திருக்க வேண்டும், மற்ற காலங்களிலும் அமல் செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த ஹதீஸ் நமக்கு அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லித்தரார். குறைந்த அமலாக இருந்தாலும் அது நிலையான நீடித்த அமலாக இருக்க வேண்டும், அதுதான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் என்பதாக அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லித்தரார். அதற்கு செய்ய பிலால் ரலியல்லாஹு அவர்கள் தினமும் அமல் செய்வார். தினமும் 2 ரக்காயத்து ஒலு செய்து விட்டு வந்தோன தஹியத்துல் ஒலு என்று 2 ரக்காயத் சொல்லுவாங்க. தினமும் பெருசான அவங்க செய்யலை. அதனால பெருமானா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்களுடைய கால் ஒலி சத்தத்தை நான் மறுமையில சொர்க்கத்திலே கேட்டேன் என்பதாக சொன்னாங்க. அதற்கு என்ன காரணம் என்பதாக கேட்கப்பட்டப்போ இதைதான் சொன்னாங்க, பெருசாக நான் எந்த அமலும் செய்யலை, ஆனால் தினமும் நான் ஒலு செய்திருக்கேன்னா தஹியத்துல் ஒலு, ஒலுமின் காணிக்கை என்பதாக 2 ரக்காயத் தொழுவேன். ஒரு சிறிய அமல் தான் சொர்க்கத்தை அவரை முதலாவது கொண்டு போய் சேர்க்கிறது. அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அதுக்கு பின்னாடி தான் போவாங்க. அப்ப என்ன சொல்லுகிறோம் சொன்னா, நிரந்தர அமல் வேண்டும், நீடித்த அமல் வேண்டும். இதைதான் அல்லாஹ் விரும்புகிறான் என்பதை ஹதீஸின் வழியா நம்ம பார்க்கிறோம். குர்ஆன்ல பல்வேறு இடங்களை நீங்க பாருங்க, வல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் தாயிமூன். ஒரு சிறந்த நல்லடியார்கள் யார் என்று சொன்னால் அவருடைய தொழுகையிலே அவர்கள் நிரந்தரமாக அமல் செய்யக்கூடியவர்களாக, நீடித்த அமல் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தான் சிறந்த நல்லடியார்கள், சிறந்த முக்மீன்கள் என்பதால் அல்லாஹ் பட்டியலிட்டு காண்பிப்பான். சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தையாக இருக்கிற பொழுதே பேசினார். உடைய ஆயத்துக்கள்லாம் குர்ஆன்ல வருது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், மா துந்து ஹய்யா, குழந்தையா இருக்கிற போது பேசுறாங்க, என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அமல் செய்ய வேண்டும், இபாதத்தை செய்ய வேண்டும், என்னுடைய தாய் தந்தையை பேணி வாழ வேண்டும், தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் அவர்கள் குழந்தையாக இருக்கிய பேசிய வார்த்தைகள் எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்து வைத்திருக்கிறான். புத்தான முன்னெழுத்துக்கள், நாம் அதை ஃபாலோ பண்ண வேண்டும். வெறுமனே சீசன் தொழுகையாளியாக, விழாக்கால தொழுகையாளிகளாக நாம் இல்லாமல் ரமலானுக்கு பிறகும் பள்ளிவாசல் இருக்கிறது, அஜர்த்து மோதினார்கள் இருக்கிறார்கள், அனைத்து நல்ல அறங்களும் நடந்து கொண்டேதான் இருக்கும். அந்த ஆர்வமும் அந்த உத்வேகம் வர வேண்டும் என்பதை தான் மீண்டும் மீண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு வலியுறுத்தி சொல்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல எப்படி சொல்வான், வஅபுது ரப்பக, உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள், ஹத்தா யஅதியகல் யகீன்,
நம்பிக்கை உறுதி வருகிற வரைக்கும் நீங்கள் வணங்குங்கள் என்று சொன்னால், தஃசீரில் பார்க்கிற பொழுது மௌத்து வர வரைக்கும் நம்மை அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் அல்லாஹ் படைத்தது அவனை வணங்குவதற்காகவும் அவனை அறிவதற்காகவும் தான் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அது மிகை அல்ல. எனவே ரமலானுக்கு பிறகும் இது போன்று நாம் அமல்களில் ஈடுபட வேண்டும், தொழுகைகளை கடைபிடிக்க வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும். நபிலான நோன்புகள் எல்லாம் ஒவ்வொரு மாதம் 3 நாட்களில் வருகிறது. அதே போன்று தான தர்மம், நம்மால் இயன்ற தான தர்மங்களையும் மற்ற காலம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். சில பேர் இந்த ரமலானை மட்டும் நான் பொய் பேச மாட்டேன், நான் இந்த தவறான காரியங்கள்லாம் செய்ய மாட்டேன், இந்த மோசடியை செய்ய மாட்டேன், சில பேர் மது குடிக்காமல் இருப்பாங்க. இப்படி சில மாற்றங்களை ரமலான் நமக்கு ஏற்படுத்தி தந்தது. இந்த ஒரு மாதம் மட்டும் உங்களை கட்டுக்கோப்பாக வைத்தது. மற்ற மாதங்களில் நீங்கள் ஏன் அதை அவிழ்த்து விடுகிறீர்கள்? நீங்கள் உங்கள் மன இச்சையை கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். மற்ற மாதங்களிலும் உங்களால் அதை சரி செய்ய முடியும், பாவங்களிலிருந்து விலகி இருக்க முடியும் என்பதை தான் ரமலான் நமக்கு கற்றுத்தரக்கூடிய செய்தி. ரமலான்ல நோன்பு வைக்கிறோம், தொழுகிறோம், தராவி தொழுகிறோம், இரவு வணக்கங்களில் ஈடுபடுகிறோம், தான தர்மங்களை செய்கிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், திக்ர் துஆக்களை கேட்கிறோம். எல்லா அமலும் இந்த ரமலான்ல நம்ம ரொம்ப ஆர்வமாக செய்கிறோம். நன்மைகள் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது, கூடி இருக்கிறது. இதே போன்று மற்ற காலங்களிலும் இருக்கிறது என்பதை தான் இந்த ரமலான் மாதம் நமக்கு சொல்லி தருகிறது. எனவே ரமலான் மாதம் அடைந்தும் ஒருவர் பாவ மன்னிப்பை தேடவில்லை என்று சொன்னால், அவர் அதை பெரிதாக கருதாமல் பயன்படுத்தாமல் இன்னமும் அவர் போன போக்கில் அசட்டையாக இருந்தார் சொன்னால், அவரை போன்று துர்பாக்கியசாலி யாரும் இல்லை என்பதையும் அண்ணன் தர்மாராசுதாசன் அவங்க எச்சரிக்கையாக நமக்கு சொல்லி தருகிறார்கள். அது மட்டுமல்ல, நிறைய செய்திகள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அண்ணன் தர்மாராசுதாசன் அவங்க ஒட்டகத்தில் போகும் பொழுது, இந்த ஒட்டகத்தில் யாராவது கூட சஹாபிகளை கூட்டு போவாங்க. டபுள்ஸ் போவாங்க, ட்ரிபிள்ஸ் போவாங்க, கூட 2 பேர் 3 பேர் போகிற பொழுது இப்னு அப்பாஸ் அவங்க ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் என்பதாக கேட்கிற பொழுது அதனால பெருமானா சல்லாசன் சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா இருக்கிற காலத்தில், உடலிலே எந்த நோயும் இல்லாத இருக்கிற காலத்தில், நார்மலாக ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கிற காலத்தில் அல்லாஹ்வை நன்றி செலுத்துகிறீர்கள், அல்லாஹ்வை வணங்குகிறீர்கள், அவனை நினைவு கூறுகிறீர்கள். இது சரிதான், கரெக்டு தான். உங்களுக்கு ஒரு நோய்வாய்ப்பட்ட காலத்தில், உங்களுக்கு ஒரு கஷ்ட காலம் வரும், ஒரு துன்பமான காலம் வரும், நெருக்கடியான காலம் வரும். அப்பொழுதும் நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனை திக்ர் துஆவில் ஈடுபட வேண்டும். அல்லாஹ் நீங்கள் நன்றாக இருக்கிற காலத்தில் மட்டும் அவனை நினைக்கிறீர்கள். உங்களுக்கு அதாவது துன்பம் படுறத மட்டும் நீங்கள் நினைக்கிறீர்கள். நன்மையா இருக்கிற காலத்துல, நல்லா இருக்கிற காலத்தில் நீங்க விட்டுறீங்க. எனவே இதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை அதனால பெருமானா சல்லாசன் சொல்றாங்க. ஒருவனுக்கு கஷ்டம் வருகிற பொழுதுதான், ஒருத்தனுக்கு கடன் பிரச்சனை வருகிற பொழுதுதான், ஒருவன் பாவம் அதிகமாக செய்திருக்க பொழுதுதான், ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருக்கிற பொழுதுதான் நம்ம நல்லா இருந்து தொழுது வணங்கி இந்த பிரச்சனை சால்வ் ஆகணும், எனக்கு நோய் நொடி நீங்களும் என்பதாக கேட்கிறான். அப்பொழுது மட்டும் நீங்கள் செய்யக்கூடாது. நன்றாக இருக்கிற காலத்திலும் அல்லாஹ்வை நன்றி செலுத்த வேண்டும். நன்றாக இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், நோய்வாய்ப்பட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்பதை அழகாக அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு சொன்னாங்க. நன்றாக இருக்கிற காலத்தில் நன்றி செலுத்தினால்தான் நீங்கள் கஷ்டப்படுகிற காலத்தில் அல்லாஹ் உங்களை ஏறெடுத்து பார்ப்பார், உங்களுடைய தேவையை நிறைவேற்றுவான் என்பதாக அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லி தந்தாங்க. எனவே நம்ம இந்த ரமலானை அடைந்து அனைத்து நற்காரியங்களும் செய்து இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்ட நாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். நாம் ரமலானிகளா அல்லது ரப்பானிகளா? ரமலானி என்று சொன்னால் இந்த 30 நாட்கள்ல மட்டும் அவர் வருவாரு, தொழுவாரு, அமல் செய்வாரு, அத்தோடு போய்விடுவார். சீசன் தொழுகையாளி என்பதாக அவர் பெயர். ரப்பானி என்று சொன்னால் ரப்பை எப்பொழுதும் சார்ந்திருப்பார்கள். துன்பமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, எல்லா காலத்திலும் தொழுகைகள் இருக்கிறது, எல்லா காலத்திலும் நல்ல அறன்கள் இருக்கிறது. எனவே ரப்பை சார்ந்தவராக இருக்கிறோமா என்று நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். இந்த ரமலான் மிகப்பெரிய ஒரு பாடத்தை நமக்கு புகட்டி இருக்கிறது. எனவே மற்ற காலங்கள் அமல் செய்யத்தான் அதெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லி தந்தார். அது மட்டுமல்ல, நோன்பை முடிகிற அந்த தருணத்திலே
சதக்கத்துல் ஃபித்ர் என்கிற கடமையை நிறைவேற்ற நாம் கடன்பட்டிருக்கிறோம். சதக்கத்துல் ஃபித்ர் பெருநாள் தொழுகைக்கு வருவதற்கு முன்பாகவே அந்த கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஹனஃபி மதுஹபாக இருந்தால் 1 கிலோ 600 கிராம் அரிசி கோதுமை கொடுக்கலாம். அல்லது அதோடைய கிரயம் ஒரு பர்சனுக்கு 90 ரூபாய் பணம் கொடுத்து ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ, அல்லது ஒரு பெண்மணி கர்ப்பமாக இருக்கிறார், குழந்தை வயிற்றில் இருக்கிறது, அல்லது அன்னைக்கு தான் குழந்தை பிறக்கிறது, எல்லாத்தையும் கணக்கு பண்ணி நாம் 90 ரூபாய் ஒரு நபருக்கு முடிவு செய்து ஜமாத்துலமானவர்கள் நிர்ணயம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஹதியாவை கொடுத்துட்டு வர வேண்டும். ஏன்னா நாம் வைத்த அமல்களில், நாம் வைத்த நோன்புகளில், அமல்களின் இபாதத்துகளில் ஏதாவது குறைபாடுகள் இருந்திருக்கலாம், அதை ஏதாவது வீண் பேச்சுக்கள் ஏதாவது இருந்தது என்று சொன்னால் அதை சரி கட்டுவதற்காக அந்த அமல்களுடைய இபாதனுடைய கூலி கூட முழுமையாக நமக்கு கிடைப்பதற்காக வேண்டி இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சதக்கத்துல் ஃபித்ர், நோன்பை முடித்துவிட்டு அந்த ஃபித்ர்னா முடிப்பது என்பதாக அர்த்தம், நிறைவு செய்வதாக என்பது அர்த்தம். நோன்பு இஃப்தார், நோன்பு திறக்கிறோம் என்பதாக அர்த்தம். எனவே அது பெருநாள் தொழுகைக்கு வருவதற்கு முன்பாகவே, அதாவது இப்பொழுது இருந்த இந்த கடமையை நீங்கள் நிறைவேற்றிவிட வேண்டும். முழுமையான கூலி பெற்றவர்களாக, முழுமையாக அல்லாஹ்வுக்கு பிடித்தவர்களாக நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அமல்கள் ஏதாவது ஒரு குறைபாடுகள், ஏதாவது ஒரு தருகுதல்கள், ஏதாவது ஒரு பொடுபோக்கு இருந்திருக்கலாம், அது நமக்கு தெரியாது. எனவே அதை நிறைவேற்றுகிற பொழுது பரிபூர்ணமான கூலி நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஏழையான, எத்தீமான, முஸ்லீமான, மிஸ்கீன்களான இந்த மக்களுக்கு இந்த தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்பதால் மார்க்கறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஷாஃபி மதத்தை சேர்ந்தவர்கள் 2 கிலோ 400 கிராம் அரிசி கோதுமை அந்த தானியங்களை மட்டும் கொடுக்க வேண்டும், கிரயம் கொடுக்கக்கூடாது, காசு பணங்களை கொடுக்கக்கூடாது என்பதை நாம் சட்டத்திட்டங்கள் வழியாக பார்க்கிறோம். எனவே இது போன்ற சட்டத்தில் இப்போதிலிருந்து பாக்கி இருக்கக்கூடிய 2 நாட்கள் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை மகரிப் பின்னால் நாம் பிறை பார்ப்போம். எனவே எல்லாருடைய நாட்கள் இருந்தால் திங்கட்கிழமை பெருநாளாக இருக்கும் என்பதை நாம் முடிவு செய்யலாம். எனவே இப்போதிலிருந்தே இந்த சதக்கத்துல் ஃபித்ர் என்கிற அந்த கடமையை நாம் நிறைவேற்றிவிடும். தொழுகைக்கு முன்பாக கொடுத்தால் மட்டும்தான் அது சதக்கத்துல் ஃபித்ர். நம்முடைய அமல்களின் குறைபாடு இருந்தால் அது நிறைவேறிவிடும். தொழுகைக்கு பின்பாக கொடுத்தார் என்று சொன்னால் அது வெறும் தான தர்மமாக ஆகிவிடும் என்பதை நீங்கள் நினைவில் வைக்க வேண்டும். எனவே இறுதியாக ஒரு செய்தி, கடலிலே ஏற்பட்ட அந்த 2 சம்பவம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலே இருந்தார்கள். மீன் வயிற்றிலே இருக்கிற பொழுது அந்த இருளினுடைய இருட்டு, மீன் வயிற்றில் உள்ள இருட்டு, பூமி இருட்டு, 3 இருட்டை அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த மீன் வயிற்றிலே இருந்து கொண்டு அவர்கள் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன், யா அல்லாஹ் நீயே வணக்கத்திற்குரிய ரப்பா இருக்கிறாய், உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை, உனக்கே பரிசுத்தம் உண்டாகட்டும், நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களுடனாக இருக்கிறேன் ரப்பே. இந்த துஆவை செய்து கொண்டே இருக்கிறார்கள். மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள், இந்த பேச்சை, இந்த வார்த்தையை நாம் அடிக்கடி கேட்டது போன்று தெரிகிறது, இது ஒரு பரிச்சயமான குரலாக கேட்கிறது என்று நாம் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய துஆக்களை அங்கீகரித்ததன் காரணமாக அந்த துஆ நமக்கு இன்னைக்கு கிடைத்திருக்கிறது. கதாலிக நுஞ்சில் முஃமினீன், கவலைகள், துக்கங்கள், கஷ்டங்கள் நீங்க வேண்டும் சொன்னால் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் இந்த திக்ரை ஒரு ஓர்மையாக ஓதி பாருங்கள். மிகப்பெரிய வெற்றி இஸ்லாமிய மக்களுக்கு உண்டு என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கிறான். அதாவது பரிச்சயமான நிலையாக துஆ செஞ்சுக்கிட்டே இருந்தனால அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு ரொம்ப பிடித்ததாக ஆகிவிட்டது. அதே கடலினுடைய சம்பவத்தில் ஃபிரௌன் கடைசி கட்டத்தில் கலிமா சொல்ல போனான். அது மாற்றி மாற்றி சொல்றோம். பனு இஸ்ரவேலர்கள் யாரை ரப்பாக ஏற்றுக்கொண்டார்களோ அந்த இறைவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இப்படிதான் அவன் சொன்னான். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மண்ணை தூக்கி வாயில போட்டு போனாங்க. என்னன்னா, உனக்கு இப்பதான் தெரியுதா, ஆல் ஆன வகர் அசைத்து மின் கபூர், இதுக்கு முன்னாடி மாறு செஞ்ச, ரொம்ப ஆடின, அழிச்சாட்டி எல்லாம் செஞ்ச, நான் தான் ரப்புன்ன, இப்போ உயிர் போக தெரியுது, கடைசியில நான் கலிமா சொல்றேன், அது தாறுமாற கலிமா சொல்கிறேன், அவங்களுடைய ரப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவர்கள் யாரை ஈமான் கொண்டார்களோ அந்த ரப்பை, குர்ஆன்ல வருது, அவர்களை அந்த ரப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக ஆள் ஆணை இப்பொழுதுதான் நமக்கு தெரிகிறதா. எனவே 2
சம்பவம் நமக்கு சொல்ல வருகிற செய்தி, அல்லாஹ்வை நாம் எப்பொழுதும் தொடர்போடு அவனை ஆக்க வேண்டும். ரப்பானிகளாக இருக்க வேண்டுமே தவிர ரமலானிகளாக, சீசன் தொழுகையாளிகளாக, விழா கால தொழுகையாளிகளாக நாம் இருக்கக்கூடாது என்பதை தான் அல்லாஹ் ரசூல் நமக்கு இந்த பாடத்தை புகட்டி காட்டுகிறார்கள். நன்கு மற்ற மாதங்களில் நாம் ஆர்வமாக அமல் செய்ய வேண்டும், மற்ற மாதங்களில் தொழுக வேண்டும், நம்மால் இயன்ற தான தர்மங்களில் மற்ற மாதங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை தான் மீண்டும் மீண்டும் இந்த செய்திகள் எல்லாம் ரமலானை எப்படி நாம் சந்தோஷமாக வரவேற்றோமோ அதை வழி அனுப்புகிற பொழுதும் பாவங்களை விட்டு நாம் அகற்றியவர்களாக நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களும் அதை இந்த ரமலான் எடுத்து செல்லக்கூடியதாக ஆக்க வேண்டும். எனவே நலம் பெருமானா சதாசன் சொன்னது போல அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் நீடித்த அமலாக இருக்க வேண்டும், அது நிலையான அமலாக இருக்க வேண்டும். அது கொஞ்சமானாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எது தெரியுமோ அதை செய்யுங்கள் என்பதாக நலம் பெருமானா சதாசன் சொல்லி தந்தாங்க. எனவே கண்ணியத்துக்கு அல்லாஹ் நல்லடியார்கள், பெரியோர்கள், பாக்கியுள்ள 11 மாதங்களிலும் நாம் இது போன்று தொழுகைக்கு வர வேண்டும். அந்த பெருநாளுடைய தொடரில் இருந்து அல்லது பெருநாளுடைய மறுநாள் நம்ம பஜ்ரில் பார்க்குற பொழுது அதே 30 பேர் தான், அதே 20 பேர் தான், பின்னாடி உள்ள தப்புகள் எல்லாம் காலியாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அடியார்களாக இருக்கணும்னு சொன்னால் மற்ற காலங்கள் தொழுவு வர வேண்டும். இன்னொரு ஹதீஸ் இருக்கு, ஒருவர் நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கிறார், தொடர்ந்து அமல் செய்து கொண்டே இருக்கிறார், திடீரென அவருக்கு நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக ஆகிறான்னு சொன்னால் குத்திப மாகாணி யாமலோ சமீகன், அவர் நோய்வாய்ப்பட்ட போது அமல் செய்ய முடியாது, ஆனால் அல்லாஹ் அந்த நன்மையை அவர் கொடுக்கிறார். அவர் நன்றாக இருக்கிற பொழுது என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்கிறாரோ நோய்வாய்ப்பட்ட போது அவரால் செய்ய முடியாது. அப்ப அல்லாஹ் சொல்றான், இப்படி நீடித்த நிலையான அந்த நல்லடியாருக்கு அவர் நோய்வாய்ப்பட்ட போதும் அவருக்கு பரிபூர்ணமாக நன்மை வழங்கப்படும் என்று அதனால பெருமானா சதாசன் சொல்லித்தரான். அப்போ இந்த மாதிரி இருக்கிற பொழுது நாம் சரியான முறையில் அந்த மார்க்க விஷயங்களை ஹதீஸ்களை உள்வாங்கிக் கொண்டு மற்ற காலங்களில் நாம் ஆர்வமாக அமல் செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த ரமலான் நமக்கு புகட்டுகிறது. அல்லாஹ் திருமலையை சொல்லி காட்டுகிறான், இன்னமா எத்தக்கப்பதல்லாஹ் மினல் முத்தகீன், முத்தகீன்களை அவர்கள் நன்றாக தக்வாதாரிகளாக இருந்து அமல் செய்ததை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் நம்ம அந்த நோன்பு நமக்கு பாடத்தை புகட்டுகிறது. தக்வாவுடையவர்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் நம்மை பார்க்கிறான், அல்லாஹ் நாம் செய்வதை அத்தனையும் உற்று நோக்குகிறான். இனி வர காலங்களிலும் பாவங்கள் செய்யக்கூடாது, இனி வர காலங்களிலும் நாம் கெட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடாது என்பதை இந்த ரமலான் நமக்கு பாடமாக புகட்டுகிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாம் வைத்த நோன்புகளை, நாம் தொழுத தொழுகைகளை, நாம் செய்த தான தர்மங்களை அல்லாஹ் முற்றிலுமாக அங்கீகரித்து தருவானாக, கபூல் செய்வானாக. பாக்கியுள்ள நாட்கள் நோன்பு வைத்து முழுமையாக அந்த பெருநாள் தினத்திலே ஒட்டுமொத்த நன்மை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஆமீன். வாக்கிருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சென்னை கொருக்குப்பேட்டையிலிருந்து தாருல் குர்ஆன் அகாடமி மதரசாவிலே ஒரு 50 பிள்ளைகள் ஓதி படிக்கிறார்கள். வருடம் ஹஸ்ரத் அவர்கள் வருவாங்க. எத்தீமான அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி உணவு, உடை, அத்தியாவசிய தேவைக்காக மேலான உதவியை நாடி வந்திருக்கிறார்கள். ரமலானுடைய இறுதியில் இருக்கிறோம், கடைசி கட்டத்தில் இருக்கிறோம். தாராளமாக இது போன்ற மதரசாக்களுக்கு அல்லது எத்தீமான பிள்ளைகளுக்கு உதவி செய்தால் பன்மடங்கு நாம் கூலியை பெறுவோம். அதே போன்ற ஒரு மருத்துவ செலவுக்காக நாமக்கல்லிருந்து வந்திருக்கிறார்கள். 3 தடவை ஹார்ட் சர்ஜரி செய்யப்பட்டு கஷ்டத்திலே இருக்கிறார்கள், ஏழ்மையாக இருக்கிறார்கள். அவருக்கும் உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சுன்னத்துல்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும். அதே போல் மிக முக்கியமான விஷயம், ஏப்ரல் 13ஆம் தேதி இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் 4 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும், உதாரணமாக நாமக்கல்ல பூங்கா சாலையில் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடத்த இருக்கிறார்கள். ஜமாஅத்துல் உலமா சபை சார்பாக அந்தந்த மாவட்டத்தில். எனவே அந்த மாநாடு ஏற்பாடு பண்ணுறதுக்கு நிறைய செலவினங்கள் எல்லாம் இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் இதுக்காண்டி நம்மள்கிட்ட அவங்க கோரிக்கை வைப்பாங்க. இந்த வருடமும் லெட்டர் கொடுத்து நிர்வாகத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. எனவே அந்த செலவீனங்களிலும் நீங்கள் பங்கேற்குமாறும், தாராளமாக அந்த வக்ஃபு திருத்த சட்டம் ரத்து செய்ய வேண்டும். பல லட்ச கோடிக்கணக்கான சொத்து
சொத்துக்கள் நம்முடைய இஸ்லாமிய சொத்துக்கள் இருக்கிறது, அதை அவர்களுடைய பக்கமாக திருப்ப பார்க்கிறார்கள். எனவே எதிர்த்தால்தான் அந்த சொத்துக்கள் எல்லாம் நம் பக்கமே வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஷார்ட்டாக. எனவே இதற்கும் தாராளமாக உதவி செய்வார் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வெளியிலே நம்முடைய பிள்ளைகள் துணைந்து நிற்பார்கள். அல்லாஹ் கபூல் செய்வார்கள்.